ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு தீஸ் vlog. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா பெங்களூர் ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறீங்க. நான் பெங்களூரில் போய் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் டு தீஸ் vlog. ஸோ இப்போ நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறிட்டு பெங்களூர் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டோம். போகும்போது நல்லா வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சன்ரைஸ் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். அது அவ்வளோ எனக்கு ட்ராவல்னால் ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா வந்து ட்ராவல் பண்ணும்போது சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம். அண்ட் இது நெக்ஸ்ட் நாளோட ஃபுட்டேஜ். நாங்கள் வந்து மெட்ரோவில் போயிட்டுருக்கும்போது எடுத்த ஃபுட்டேஜ் இது. நாங்கள் மெட்ரோவில் எங்கே போகிறோம் அப்படின்னா பெங்களூர் ஐக்கியாவுக்கு வந்து போகிறோம். ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெங்களூர் ஐக்கியாவில். ஸோ அதனால் பெங்களூர் ஐக்கியா ரீச் ஆகிட்டு எனக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர் ஐக்கியா வரும் அப்படின்னு. ஏன்னா ஐக்கியாவை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலேயும். பட் ஃபர்ஸ்ட் டைம் ரியலில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அங்கே ரொம்ப நல்லா வந்து எல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதை விட அவங்களோட ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இது ஐக்கியாக்குள்ளே நாங்கள் என்டர் ஆகும்போது எடுத்தபோது மழை வந்துச்சு. ஸோ அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. பெங்களூரில் மழை ரொம்ப இதுதான். இது அந்த லைக் வந்து சாப்பிட்ற ஃபுட்டேஜு. ஸோ அங்கே வந்து நிறைய ஃபுட் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இஸ்கான் டெம்பிள், பெங்களூர் ஃபேமஸ் இஸ்கான் டெம்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் பெங்களூர் போய் மோஸ்ட்லி கார் பைக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். எல்லா இடத்துக்கும் வந்து ஆட்டோ தான். ஆட்டோ வந்து அங்கே கொஞ்சம் ரீசனபிள் அண்ட் டிராஃபிக் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நாங்கள் ஆட்டோ தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் பெங்களூர் போனால். ஸோ இஸ்கான் டெம்பிளும் இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். அங்கே போயிட்டு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போது எடுத்தது. ஆக்சுவலி இஸ்கான் டெம்பிள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம் அப்படின்னா, ஓகே போனோடனே சாமி இருப்பாங்க, சாமியை பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் நிறைய ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, நிறைய நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் த டெம்பிள் வாஸ் பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்துச்சு டெம்பிள் ஆக்சுவலி. எனக்கு வந்து அந்த டெம்பிள் மேலே ஏறி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டெம்பிள், ஒரு ராதே கிருஷ்ணா டெம்பிள் நான் போடுறது. நான் சென்னையில் கூட இஸ்கான் அப்படின்னு போனதே இல்லை. இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த மாதிரி ராதே கிருஷ்ணா டெம்பிள் போனதுக்கு. அதுவும் நான் வந்து எல்லா இடத்துக்கும் போகும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூரில் நான் இங்கே விசிட் பண்ணுறது. அண்ட் இங்கே வந்து உள்ளே வந்து எந்த கோயில்லையும் வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் எல்லாம் லைக் இருக்காது. இங்கே நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், டோனட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எனக்கே ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு கோயிலுள்ள இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு. ஸோ நாங்கள் அப்புறம் கிளம்பி வந்துட்டோம் கோயிலேருந்து. ஏன்னா ரொம்ப நடந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ரெயின் வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் லைட்டாக வெயில் அடிச்சிச்சு. அண்ட் லாஸ்ட் டே எங்களோட கிளம்புற நாள் ரொம்பவே சேடாக இருந்துச்சு. ட்ரெயினெல்லாம் வந்துச்சு, எல்லோரும் அழுதுட்டோம். எங்களுக்கு அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு திருப்பியும் போகணுமா அப்படின்னு இருந்துச்சு. பட் கண்டிப்பாக நம்ம ஒர்க் பார்க்கணும், நம்ம எல்லா ஸ்டடீஸ் எல்லாம் பார்க்கணுனால நாங்கள் சென்னை கிளம்பி அப்படியே போயிட்டுருந்தோம். அவ்வளோ சேடாக இருந்துச்சு. பட் என்ன பண்ண, நம்ம ஒர்க் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் இந்த தடவை நாங்கள் ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் எல்லா இடத்தையும். ஸோ அது ஒரு ப்ளஸ். அண்ட் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி மவுண்டன்ஸ் பார்க்குறது அண்ட் சீனரிஸ் பார்க்குறது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். யாருக்கு இப்படி பிடிக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்படி ட்ராவல் பண்ணும்போது சீனரிஸ் பார்த்துட்டு. அண்ட் நிறைய பீப்புளை நம்ம மீட் பண்ணலாம். நம்மளுக்கு தெரியாதவங்களே வந்து சில டைம்ஸ் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க. அவங்க கூடலாம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அண்ட் ட்ரெயினில் இதெல்லாம் கொடுத்தாங்க. அண்ட் ஃபைனலி நாங்கள் சென்னை ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் டு தீஸ் vlog. பாய்.